ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் குக்குடு கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா போக்கிமான் சாம்பியன்ஸ். போக்கிமான் ஃப்ரான்ச்சைஸில் அது ஒரு எவ்வளோ வருஷமாக ஒரு தொடர்கடை மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஆஷ் கெச்சம் சாம்பியன் ஆகி போயிட்டாரு. 1997லேருந்து 2023 வரைக்கும் ஓடி போயிட்டாப்புல. அதை விடுங்க, இப்போ ஒரு புது சீரியஸ் போயிட்டுருக்கு, அதை நான் பார்க்கறது இல்லை. சரி, இந்த கேம் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் கான்செப்ட் வந்து பிளேயர் வெர்சஸ் பிளேயர். ஆன்லைனில் பல பிளேயர்ஸ் பல டீம் வச்சு ஆடுவாங்க. இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. ரேங்க்டு பேட்டில் இருக்குது, கேஷுவல் பேட்டில் இருக்குது, ப்ரைவேட் பேட்டில் இருக்குது, ஆன்லைன் காம்படிஷன் இருக்குது, பேட்டில் டேட்டா இருக்கு. பார்த்தீங்களா, இப்போ கூட ஒரு ஆன்லைன் காம்படிஷன் போயிட்டுருக்கு. நான் முதல்ல ஒரு பேட்டில் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த செட்டிங்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டீமு. பிகச்சு, வீவெயிலு, ஜார்ஜோரு, கொக்கடைலு, கேரடோஸு, கெங்காரு எல்லாம் பெரிய தடங்க. எல்லாம் பகவத் சம்பவங்கள். பயங்கர சம்பவம் பண்ண போக்கிமான். இது நான் எந்த சர்வரில் விளையாடிக்கிட்டு இருக்கேன்னா, ஜாப்பனீஸ் சர்வரில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கேருந்து தான் பிளேயர்ஸ் வருவாங்க ப்ரோ. அதனால ஐயோ டீமே என்னங்க பயங்கரமாக இருக்குது. நைன்டெயில்ஸ் இருக்குது, கார்ச்சாம் இருக்குது, ஊழு இருக்குது, சீசோட் இருக்குது, கெங்கார் இருக்கு, கீழே என்னமோ வேற போக்கிமான் இருக்கு, பேர் தெரியாத போக்கிமான். இந்த பாடு சுச்சுவேஷன்லாம் கெங்கார இறக்கி விட்டா கலக்கிடுவான். பார்த்தீங்களா, இருங்க இருங்க நான் வந்து பார்க்குறேன் இந்த இதில் என்ன கதை அப்படின்னு. ஐயோ முதலே ஐஸ்கிரீம் விட்டாங்க. ஐயோ கிரவுண்ட் டைப் பெற விட்டாங்க. பெரிய வம்ப போச்சே. ஓ இந்த அயனடு ஹோராவெல்லா என்னங்க இது? ஆனால் இதை முடிச்சிருவோம். இது ஒரு கர்மவுக்கு போக்குமானுங்க. பார்க்கலாம் கதை எப்படி போகுது அப்படின்ட்டு. இதை விட்ரா பண்ணுவான் பாருங்க. நான் சொல்கிறான் பாருங்க ப்ரோ, விட்ரா தான் பண்ண போகிறான். ஓ பிளிஸாடா, நம்ம தலைவன் தாக்கு பிடிச்சிருவான். இது எதிர்பார்த்துருக்க மாட்டாவ, மொண்டை காஞ்சிருப்பான். என்ன ஐயோ தப்பிச்சிட்டானே அப்படின்னு. இருங்க வர்றேன். என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஷாக் ஆயிடுமா என்ன? யார் சார் நீங்க அப்படின்னு. ஐயோ மெகா வேலா, நல்ல வேலை, ஒரு சேஃபான ஐட்டம் கொண்டு வரணும். கெங்காரை கொண்டு வந்த மெகா சிச்சோடு தான் இறக்கலாம். பயங்கர ஃபாஸ்ட் போட்டு பண்ணுங்க. நினச்சேன் யூட்டன் தான் போடுவாங்க. கிரிட்டு வேற சும்மாவே செத்து போயிருமாங்க. நம்ம அம்மா கரெக்டாக இருக்குதான் உள்ள அப்படிங்க. இது இந்த பீஸெல்லாம் சரக்கு சரக்குன்னு 2 குத்துல முடிச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? சும்மாவே விடக்கூடாது. நான் வந்து ஐஸ் பஞ்சை வச்சு முடிக்க பார்க்குறேன். மேட்ரு என்னன்னா எப்படியும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஐயோ இது என்ன பல்க் இருக்குன்னு சார். சரி இது துகைக்கு ஓட போகுது. ஐயோ ஸ்வீப் பண்ண போகுது. இது சரிப்பட்டு வராது. அந்த ட்ரிக்கை எடுத்துட வேண்டியதுதான். டெஸ்டினி பாண்டே கமான் ப்ரோ. இந்த மூவ் என்ன பண்ணுவோம்னா ஆப்பனண்ட்டையும் கூட சேர்ந்து இழுத்துட்டு போயிடும்.
அவன் தான் செத்து போயிட்டான். இதுக்கு என்ன கேஸ்ட் வேணும்? அவ்வளோதான். இந்த பீஸ் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு. ஸ்னோ நிலையடிச்சு பாய். களத்தில் இறங்கிட்டான் என் தலைவன். இருங்க, உங்களுக்கு வந்து ஃப்ளேம் த்ரோவோட போடலாமா? ஃப்ளேம் த்ரோவோட போடுவாங்க. எப்படி ஆனிமேல வர முடிய கத்துனானா? என்னங்க இந்த பேட்டில் ரொம்ப ஒன் சைடாக போயிடுச்சு. வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்க்கணுன்னா இந்த இதாக போனால் தானே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, ஒரே அடி போட்டு தாக்கிட்டாப்புல. கிரிட்டு வேற. நம்ம தலைமை சலவை பண்ணிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்களா இல்லையா? 2 குத்து. அவ்வளோதான். வேம்புலியை யாராலையும் அடிக்க முடியாது. பீகச்சு வேணா கபிலன்னா இருக்கலாம். ஆனா வேம்புலி இருக்காளே, வேம்புலியை யாராலையும் அடிக்க முடியாது. இருங்க, உங்களுக்கு ஒரு டபுள் பேட்டில் போட்டு காமிச்சிடுறேன். டபுள் பேட்டில் இறக்கிடுவோம் ப்ரோ. எப்போவுமே நம்ம குக்குடி கேமிங்கில் ஒரே மாதிரியான இந்த ஒரு ஃபீலே இருக்கக்கூடாது. அப்போ தான் வியூவர்ஸுக்கெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நோபு 77 இப்போ தான் ஜேம்ஸ் பாண்டு கேம் ஆடிட்டு வந்திருப்பான் போல. அதான் பேரோட சொல்கிறான் பாய். ஐயோ, இது ஒரு மாதிரி டம்மிட்டின் மாதிரி தெரியுது. ஆனால் நான் வெள்ளந்து இடம் போட விரும்பலை. இது என்னங்க இது 4 பக்கம் பண்ணல டபுள் பேட்? அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டுனா. ஒரு மாதிரி டம்மி டீம் மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் வந்து இப்படி தான் டம்மி டீம் மாதிரி வச்சுக்கிட்டு சோலையை முடிச்சிருவானு தெரியுதா உங்களுக்கு? இவனுங்கெல்லாம் இப்படி தான், நம்பவே கூடாது இந்த போக்கிமான் பிளேயர்ஸை. ஆண்டுமும் இதுவும் இறக்கிட்டானுங்க. சரியான காம்போ இறக்கிருக்காங்கல்ல. சாம போறீங்கடா நீங்க. இவங்க முதல்ல நம்ம ஹீட் ட்ரே பண்ணி 2த்தையும் முடிச்சு விட்டோம். பார்க்கலாம் இடுங்க பாய். ஒருவேளை ஹாண்டுவம் போட்டிருந்தா, இல்லை அது டார்க் டைப் தானே, ஃபயர் அண்ட் டார்க் டைப். அதனால யும்மனை தப்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இல்லை குயிக்கெலாம் வேற. நம்ம அண்ணன் அவ்வளோதான் சுடுக்க போகிறாரு. எதுக்கு மாத்திரான்னு ஃபீல் பண்ண போகிறான் போங்க. தெரியுதான் உங்களுக்கு? ஓ, இது அந்த வாட்டர் டைப் வாத்து போக்குங்க. ஐயோ, வாத்து போக்குமெல்லாம் தூக்கிட்டு வந்து சாவடிக்கிறானு சொல்ல முடியாது. இந்த வாத்து போக்குமன் முடிச்சு விட்டோம். இந்த வாத்து போக்கிமன் என்ன சம்பவம் பண்ண போகுது? என்னடா நடந்துச்சு? ஒரே மூளைக்கு எங்கார போட்டு தள்ளிடுச்சு. விளங்குண்டா, பட் அது விளங்கலை. நாட் வெரி எஃபெக்டிவே இப்படியா? சரிதான், கேரடோஸை இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேரடோஸை இறக்கி ஏர் ஸ்லாஷ் பண்ணலாமா? 2த்தையுமே பண்ணிடலாம் நம்மளுக்கு. ஐயோ, மாற்றி தாக்கிருக்கேன் பாய்.
மாற்றி பண்ணிட்டேங்க, மாற்றி பண்ணிட்டேன். இல்லைன்னா எப்படியோ வந்துடும். ஓ போட்டாங்க தலைவன். ஜார்ஜர் தான் ப்ரோ. யாராலையும் தலைவனோட அந்த ஆறா பக்கத்தில் நிற்கவே முடியாது. தொட்டாலே பட்டா சாணம் அந்த படம் இல்லை. இருங்க நம்ம 8 குயிக்க வச்சு இது 2த்தையும் முடிச்சு விட்டுருணும். சும்மா கிடையாது, 2த்தையும் கொளுத்துடுறோம். இது 2த்தையும் கொளுத்தி சோழியை முடிச்சு விட்ருவோம். 2மே ஃபயர் டைப் மகா மட்டும். ஓ மெகா விளையாடம் பண்ணுறீங்களா? இருங்க சார், இருங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஒருத்தான பொக்குமெல்லாம் இல்லை. மெகா இவல் பண்ணி நோட்டுற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய பொக்குமெல்லாம் இல்லை. என்ன மெகா இவல் பண்ணி நோட்டுறாரு இவரு? மெகா இவல் பண்ணி அப்படியே பண்ணிடுறாங்க. கிரிட்டு சம்பவம் தான். எனக்கே ஜார்ஜருக்கே ஹீட்வா, நெருப்புக்கே நெருப்பு. உன்னெல்லாம் வச்சு செய்யணும், புரிஞ்சுதா உனக்கு? உன்னெல்லாம் வச்சு செய்யணும், தப்பே கிடையாது. கோகோடைல் இறக்கி வச்சு இந்த டபுள் பேட்டில் முடிச்சு விட்ருவாங்க. இருங்க, இது இவ்வளோ தூரம் போக விட்டதே தப்பு. இவ்வளோ தூரம் நான் இதை போகவே விட்டுறக்கூடாது. ஜார்ஜரை வச்சு முடிச்சிடுறேன். ட்ரெயின் பண்ணிட்டா நம்ம கொக்கடல் இருக்க பல்லுக்கு இதெல்லாம் சாஞ்சிருவானா? நீ 100 ஹெச்சு கூட வச்சுக்கடா, முடிச்சிருவான்டா அண்ணன். என்ன இப்பா எவ்வளோ அவாய்ட் பண்ணாங்க சாமி. ஜார்ஜர் பாடு கொல்கிட்டான் ரைட்டுல. நீ என்ன வேணா பண்ணிக்கடா அப்படின்னு வச்சுக்கு இறக்கிட்டான். ஜார்ஜர் கலக்கிட்டான், பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மெகா ஜார்ஜர் வச்சு நான் காமிச்சிடுறேன். என்ன பாய் சொல்கிறேன் நான், மெகா ஜார்ஜரை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காத்திருக்கு. இருங்க, நான் இப்போ உங்களுக்கு இதில் என்னெல்லாம் மோட்ஸ் இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு நான் முடிச்சு விட்றேன். புரியுதா உங்களுக்கு? இதில் பாருங்க, பாக்ஸ் இருக்கு, என் டீமில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். இது நீங்கள் பார்த்தது. இதெல்லாம் தவிர்த்து எலக்ட்ராக்ஸ் இருக்கு, Gen 5 எலக்ட்ரிக் போக்கமன், டோட்டலா இருக்கு, Gen 3 ஸ்டார்டரு, கார்சாம் இருக்கு, Gen 4 டிராகன் டைப் சூடோ லெஜெண்டரி, அசூமரல் இருக்கு, ஒரு மொக்க போக்குமான், அதை நீங்கள் கண்டுக்கலாம் தேவையில்லை. ஹெல்த் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஸ்லாஷு, லெஃப்ட் ஓவர்ஸ், லம்பெரி, விக்லா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபாஸ்டஸ்டாக மூவ் பண்ண வைக்கும், ஃபஸ்ட்டு அடிக்க வைக்கும். ஃபோக்கஸ் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் நிற்க வைக்கும். லெஃப்ட் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிவிடும். நான் லெஃப்ட் ஓவர்ஸ் யாருக்கும் கொடுக்கல, ஜார்ஜருக்கு கொடுத்துடலாம், கேரட்டோஸ் கொடுத்துடலாம். லம்பெரி பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறதுக்கு. கெங்கார் பார்த்தீங்கன்னா மகா ஈவன் ஆகிறதுக்காக இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன், பார்க்கலாம். அதை இன்னொரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஜார்ஜருக்கு மகா இவல்யூஷன் இருக்கிறதுனால நான் போட்டு காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா, இங்கிருந்து தான் நீங்கள் பொக்கிமானம் வாங்கணும். நம்ம தோட்டக்கார அக்கா பார்த்தீங்களா, இங்கே லைன் அப்னு இருக்கு பாருங்க, அதில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரையல் ரெக்கமெண்ட்டு, பெர்மனன்ட் ரெக்கமெண்ட்டு அப்படின்ட்டு 2 விதமாக வாங்கிக்கலாம். மேட்ரு பிடித்தான் பாஸ் உங்களுக்கு. இங்கே இதுதான் மேட்ரு.
அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, இது வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு. போக்கிமானுக்கு ஏதாவது மூவ்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் மாற்றி விட்ருக்கலாம். ஒரு போக்கிமானை சூஸ் பண்ணி அதில் இருக்க மூவ்ஸ்லாம் மாற்றி விட்ருக்கலாம். இதோ பாருங்க, இங்கே இருக்கா, இது வந்து டுட்டோரியல் போல் விளங்கும். நான் டுட்டோரியலுக்குள்ளே போயிட்டேன் ப்ரோ. இந்த டுட்டோரியல்லாம் விடுங்க, நான் ட்ரெயினுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இதுக்கு போயிட்டேன். இதுங்க நான் மூவ் செட்டு எப்படி மாற்றுறது நானே மறந்துட்டேன். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்குடு கேமிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷால் சைனிங் ஆஃப். ஹலோ கைஸ், ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து புது மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுங்க, அப்போ தான் தெரியும் ப்ரோ. உங்களுக்கு குவாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா என்னன்னு தெரியும், அப்போ தான். ஓகே ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம்.